டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? சித்ரா சார், இந்த வருஷம் உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதம் 25ஆம் தேதி என்று 2025ஆம் ஆண்டிலே மிகச்சிறப்பாக பணியாற்றிய கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு டூரிங் டாக்கீஸ் சார்பிலே ஃப்ரேம் அண்ட் ஃபேம் என்ற பெயரிலே விருதுகளை வழங்க திட்டமிட்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பது தான் இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ரெசல்யூஷன். இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் எந்த படம் 1000 கோடி வசூலை எட்டும்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. 2026ஆம் ஆண்டில் 1000 கோடி ரூபாய் வசூலை தொடக்கூடிய படத்தை பற்றி இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் வந்ததாக நான் நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு படம் 2026ஆம் ஆண்டிலே அறிவிக்கப்படலாம். அதுக்கு பின்னால் அதை பற்றி பதில் சொல்லுவோம். இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் எந்த சினிமா பிரபலத்தை முதல்ல இன்டர்வியூ எடுக்க போகிறீங்கன்னு சஞ்சய் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. 2026ஆம் ஆண்டில் நான் பேட்டி எடுத்த பிரபலம் அப்படின்னு சொல்ல முடியாது. 2026ஆம் ஆண்டினுடைய முதல் நிகழ்ச்சியாக நீங்கள் பார்க்க போகின்ற பிரபலத்தினுடைய பேட்டின்னா அது ஹர்ஷத் கானுடைய பேட்டி. அவர் ஒரு இளைஞர், இப்போ தான் 2-3 படங்களில் நடிச்சிருக்கார். ஆனால் மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடிய நடிகர் என்பது அவருடைய திரைப்படங்களை பார்க்கும் போதும் அவரோடு பேசிய போதும் எனக்கு தெரிந்தது. நடிகர் சங்க கட்டணம் 2025ஆம் ஆண்டே திறக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் திறக்கலை. இந்த வருடமாவது திறக்கப்படுமான்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. எப்படியாவது 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள்ளாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய கட்டடத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்பது தான் அந்த நிர்வாகிகளுடைய மிகப்பெரிய எண்ணமாக இருந்தது. அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. எப்போவுமே சில விஷயங்கள் நம்முடைய எல்லை மீறி போகும். அப்படி தான் அது போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியும் 2026ஆம் ஆண்டிலே அந்த கட்டடம் திறப்பு விழா கோலாகலமாக காணும். இந்த வருடம் அதிக எதிர்பார்ப்பு இருக்க படம் எதுன்னு நாமக்கல்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. 2026ஆம் ஆண்டின் துவக்கத்திலேயே ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கின்ற ஜனநாயகன் திரைப்படமும் அடுத்து பராசக்தி திரைப்படம் வெளிவர இருக்கிறது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ஜெயிலர் 2 திரைப்படம் வெளிவர இருக்கிறது. அதுக்கப்புறமும் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை எதிர் வைக்கக்கூடிய அளவிலே பல படங்கள் இருக்கின்றன. சித்ரா சார், இந்த வருஷம் நீங்கள் கைவிட வேண்டிய கெட்ட பழக்கம்னா எதை சொல்லுவீங்கன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியை படித்தோடனே நானும் யோசித்து பார்த்தேன். ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தால் தானே இந்த ஆண்டில் நான் அதை விட முடியும். 2025ஆம் ஆண்டு நீங்கள் எடுத்த பெஸ்ட் இன்டர்வியூ எதுன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டிலே நான் எடுத்த நேர்காணலில் இதுதான் மிகச்சிறந்த நேர்காணல் அப்படின்னு நான் ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த நேர்காணலில் யார் பங்கு பெற்றார்களோ அவங்க அந்த அளவு சிறப்பாக அந்த நேர்காணலே பதில் சொல்லியிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். நான் ஒரு நிகழ்ச்சியை பற்றி அப்படி சொன்னேன்னா சென்ற ஆண்டிலே என்னுடைய நேர்காணலில் கலந்து கொண்ட மற்றவர்களுடைய மனம் புண்படாதா? அதனால் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதை நான் தவிர்க்கிறேன். 2025 ரிலீஸ் ஆன படங்களின் படி வசூல் மன்னனா யார் இருக்கான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டில் வெளியான படங்களுடைய அடிப்படையில் சொல்வதென்றால் 2025ஆம் ஆண்டிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வசூல் சக்கரவர்த்தி. இந்த வருஷம் எந்த நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஒரு சில நடிகர்களுடைய பெயரை என்னால் சொல்லியிருக்க முடியும். ஆனால் இப்போ உங்களுடைய கேள்விக்கு சரியான பதில் என்னால் சொல்ல முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பெரும்பாலான நடிகர்கள் இப்போல்லாம் ஒரு படம் அல்லது 2 படம் அதுக்கு மேலே நடிக்காதது தான். இந்த வருஷம் எந்த டைரக்டர் அண்ட் ஆக்டருடைய காம்போ அதிக எதிர்பார்ப்பில் இருக்குன்னு பெருந்தமிழன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. இதுவரைக்கும் வெளியான கூட்டணி பற்றிய அறிவிப்புகளை விடுங்க. 2026ஆம் ஆண்டிலே பல புதிய கூட்டணியை பற்றிய அறிவிப்புகள் தொடர்ந்து வெளிவர இருக்கின்றன. அந்த கூட்டணியிலே உருவாகின்ற படங்கள் தான் ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வருஷமாவது சிம்பு அவர்களுக்கு திருமணம் ஆகுமான்னு கோயம்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து விட்டு அதற்கு பின்னால் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது சிம்புனுடைய எண்ணமாக இருந்தால் நிச்சயமாக 2026ஆம் ஆண்டிலே அவருடைய திருமணம் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. நடிகர் மணிகண்டனுடைய திருமணத்தை இந்த வருடம் எதிர்பார்க்கலாமான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த வருடம் மணிகண்டனுடைய திருமணத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மணிகண்டன் ஏற்கனவே தான் காதலில் இருப்பதாக என்கிட்ட சொல்லியிருக்கிறதுனால நிச்சயமாக இந்த வருடம் அவருடைய திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். 2025ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளிவந்த படங்களில் சிறந்த படம் எதுன்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க.
2025ஆம் ஆண்டின் சிறந்த படம் எது, சிறந்த நடிகர் யார், சிறந்த வில்லன் நடிகர் யார், சிறந்த நகைச்சுவை நடிகர் யார், சிறந்த இசையமைப்பாளர் யார் என்பது போன்ற உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் இந்த மாதம் 25ஆம் தேதி அன்று விடை கிடைக்கும். அன்றைக்கு தான் டூரிங் டாக்கீஸினுடைய பிரேம் அண்ட் ஃபேம் விருது வழங்குகின்ற விழா காமராஜர் அரங்கத்திலே நடைபெற இருக்கிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் எம்.ஆர். ராதாவை பொறுத்தவரையிலே எம்ஜிஆரை சுட்ட வழக்கில் மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சிக்காகவும் ஒரு முறை அவர் சிறை செல்ல நேர்ந்தது. அப்போ சிறையில் இருந்த அந்த அனுபவம் இருக்க அது மிகவும் கொடுமையானது என்று ஒரு முறை கதாசிரியர் மா லட்சுமணனிடம் சொல்லியிருக்கிறார் நடிகர் எம்.ஆர். ராதா. சமூக விரோதி என்ற சாயத்தை பூசி என்னை சிறையிலே அடைத்தார்கள். தினமும் காலையில் 10 மணிக்கு அந்த போலீஸ்காரருடைய அந்த பூட்ஸ் ஒலி இருக்க அது நாராசமாக கேட்கும். அதிகாரிகள் அடிப்பதும் இனிமே தப்பு பண்ண மாட்டேன் என்று கைதிகள் அலறுவதும் தினமும் அங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. பக்கத்தறையில் இருந்த கைதிக்கு உதவி விழுந்தபோது நான் உஷாராகிவிட்டேன். என்னுடைய அரைப்பக்கம் அந்த அதிகாரிகள் வந்தபோது அவர்களை கையெடுத்து கும்பிட்டு எம்ஜிஆருடைய வழக்கிலாவது எனக்கு சம்பந்தம் இருந்தது, சிறைவாசம் அனுபவித்தேன், சரி. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையிலே எனக்கு அதில் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடியை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலுவும் என்னுடைய உடம்புக்கு இல்லை என்று அவரிடம் சொன்னேன். சிறை அதிகாரிகளும் மனிதர்கள் தானே, இறக்கப்பட்டு என்னை விட்டு விட்டார்கள். நடுக்காட்டில் புலிகிட்ட மாட்டிக்கிட்டுமே தப்பிக்கிறதுக்கு தான் முயற்சி செய்யணும். அதுக்கிட்ட நியாயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சட்டம் வேறு, நியாயம் வேறு. சட்டம் அப்படின்றது புலியை போன்றது என்று மாலட்சுமணனிடம் சொல்லியிருக்கிறார் நடிகர் எம்.ஆர். ராதா. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். விஜய் படங்களில் ரொம்ப பிடிச்ச படம் இது வருஷத்துக்கு மெர்சல் சார். மெர்சலில் வந்து ஒரு சம்பவமே இருக்குது. பைக்லாம் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பைக்கை வாங்கிட்டு பல்சர் உங்களுடைய கனவு கதாநாயகன் விஜய் இன்னைக்கு வந்து அரசியல் எடுத்து வச்சிருக்காரு. இப்போ தான் வேறு ஒன் லாஸ்ட் டைம் அவர் சொல்லிட்டார் ஈஸியாக, நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அழுவ மாட்டேன் அப்படின்னு. உங்கள் அப்பா அம்மா பார்த்து ரசித்த ஹர்ஷத்துடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ் இது. ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறேன். டக்குன்னு ஃபோன் எடுத்து சொந்தக்காரங்களுக்குலாம் ஃபோன் அடிக்கிறாங்க. 11:45 ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் போடணும். விளம்பரம் போட்டாங்க. என்னடா வந்து வரவே இல்லை, வருமா இருமா லாஸ்ட்டாக. எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இருக்கோ இல்லையோ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.